ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், ரஜினி பேட்டி அளித்திருக்கிறார். மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க, மாற்றத்தை விரும்பின நேரத்தில் விஜய் வந்தாரு, சினிமா புகழோட உச்சத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு ரஜினி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான ஸ்டேட்மெண்ட் தான். மக்கள் மாற்றத்தை, திமுக அரசு பலவிதமான சாதனைகள் செய்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டா கூட ஏதோ ஒரு வகையில மக்கள் ஒரு சேஞ்ச விரும்பினாங்க. அதுக்கேற்றபடி ஒரு மூணாவது போர்ஸா அவரை பொதுவா ஸ்பாயிலரா இருப்பாங்க, மற்ற கட்சிகளின் வெற்றி பாதிக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்ல ஒரு கட்சி வெற்றிக்கு உதவுற மாதிரி இருப்பாங்கன்றதுதான் பொதுவான ஒரு பார்வையா இருந்தது. அந்த சமயத்துல மூணாவதா வந்த விஜய் அவர்கள் தன்னுடைய புகழின் உச்சியில் இருந்தார் என்பது உண்மை. ஸோ அவர் ஒரு மாற்றமா மக்கள் கருதினாங்க. இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக கருதினாங்க. அவருடைய செல்வாக்கு அதற்கு ரொம்ப உதவியது என்பதும் ஒரு முக்கியமான காரணம். அது ரஜினி அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். ரஜினி இன்னைக்கு சொன்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் விஜய்க்கு ஏற்கனவே எக்ஸ்தலத்துல வாழ்த்து சொல்லிட்டார். ஏர்போர்ட்ல யாரோ செல்போன் வச்சு அவர் வாழ்த்து கேட்ட போது சிரிச்சுட்டே போயிட்டார். அதை தவறாக ஒரு செய்தியாக பரப்பினார்கள். அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல விஜய் ஆட்சி அமைக்கிற சமயத்துல அவர் ஆட்சி அமைக்க கூடாது, அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விட்டு திமுக வெளியில இருந்து ஆதரிக்கணுன்ற மாதிரியான ஒரு வதந்தி கிளப்பி விட்டாங்க. அந்த சமயத்துல தோல்வி வென்றிருந்த ஸ்டாலினை பார்த்து ஆறுதல் சொல்ல ரஜினி போயிருந்தார். அதற்கு ரஜினி தான் இந்த முயற்சியை எடுக்கிறாரு, எல்லாம் லிங்க் பண்றாரு, பல சக்திகளை லிங்க் பண்ணி விஜய் ஆட்சிக்கு வரவிட முடியாதபடி பண்றாருன்ற மாதிரியான வதந்திகள் எல்லாம் சோசியல் மீடியால கிளப்பப்பட்டது. அதற்கெல்லாம் அவர் மறுப்பு சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுகவை ஆட்சியில் வைத்து விட்டு திமுக ஆதரிப்பது என்ற ஒரு ப்ரப்போசல் இருந்தது உண்மை. அதை சிலர் கையில் எடுத்தாங்கன்றது உண்மை. பட் அதற்கு ரஜினியுடைய ஆதரவு இருந்ததா இல்லையான்றது ஊர்ஜிதமா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்துல இவரை போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததால் இந்த வதந்தி பரப்பப்பட்டது. அதனால இந்த சமூக வலைதளங்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கிய பொறுப்பாற்றதை பார்க்கிறோம். விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேயும் அது முக்கிய பொறுப்பாற்றி இருக்கிறது. தவறான செய்திகள் பரப்புவதிலையும் சமூக வலைதளங்கள் முக்கிய பங்காற்றதை பார்க்கிறோம். அதனால அவர் மறுக்க வேண்டிய பல விஷயங்களை மறுக்க வேண்டிய நிலையில இன்னைக்கு மறுத்திருக்காரு. அவர் அரசியலை விட்டு போயிட்டாரு, இனிமே ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டார், இனிமே அவருக்கு அரசியல்ல பெரிய ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை. சோ அதனால ரஜினியுடைய மறுப்பு அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. அதே நேரம் சார், எனக்கும் விஜய்க்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது, இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணா அது நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாரு. அதை எப்படி புரிஞ்சுக்க? உண்மைதான். அதாவது விஜய் வரத்துக்கு பல காலம் முன்பே ரஜினி சினிமாவில் வந்துட்டாரு. உச்சகட்டத்தை இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு கருத்து ஒரு சர்ச்சை ஓடியதை நம்ம பார்த்தோம். விஜயா அல்லது ரஜினியான்ற மாதிரியான விஷயங்கள். பட் ரஜினி அவர் சூப்பர் ஸ்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது விஜய் கூட ஒப்புக்கொள்வார் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அதனால சினிமா உலகத்துல ரொம்ப சீனியராகவும் இருக்காரு. அவர் விஜயோட சீனியரா இருக்காரு. அது அவர் அவரை பார்த்து அவர் அரசியல்ல நான் இனிமே இருக்க போதில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எந்த அடிப்படையில அவர் விஜயை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு? அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையும் கிடையாது. ஸோ அவரு சினிமா உலகத்தை பொறுத்த மட்டும் ரஜினி இன்னும் 1-2 படங்கள் எடுத்தா அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக வேண்டிய சூழல்ல தான் அவரும் இருக்காருன்னு நம்ம பாக்குறோம். விஜய் சினிமா உலகத்தை விட்டுட்டு இப்ப அரசியல் உலகத்துக்கு வந்துட்டார். அவரும் இனிமேல் நடிக்க போறதுன்னு சொல்லிட்டார். அதனால இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த மாதிரியான இந்த ரஜினிக்கு ஒரு பொறாமை இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அடிப்படையில எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் கிளப்பிவிட ஒரு வதந்தியாக நான் பார்க்கிறேன். நன்றி திரு பிரியன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக தலைவரை சந்தித்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.